ஹாய், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்கில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 6th 7th டேர்ம் 1 டேர்ம் 3 தென் 8th அப்புறம் 9th வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸு புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் நம்ம வந்து எது நமக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்களோ அந்த மாடல் சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு இது டாப்பிக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு ஓல்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் எந்தெந்த மாடலில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாடலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போது டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் சம்ஸில் இருந்து சம்ஸை ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ இங்கே பார்த்தோன்னா 941 + 149 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 941 - 149 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 941 × 941 149 × 149. ஸோ ஏற்கனவே இது நம்ம உங்களுக்கு சொன்னது தான். ஃபார்முலாஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு எட்டு இல்லை 9 ஃபார்முலாஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அந்த 9 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் நம்ம டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. டிவைடட் பை a² + b² அப்படின்றத நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? இங்கே a² + b². ஸோ இந்த டேர்மை நான் எப்படி பிரிப்பேன்? a² + b² + 2ab. இதை எப்படி பிரிப்பேன்? a² + b² - 2ab. கீழே என்ன இருக்குது? a² + b²ன்னு இருக்குது. ஸோ மேலே வந்து 2a² × b² இருக்கா? ஸோ 2 × a² + b² டிவைடட் பை a² + b²ன்னு போயிடுமா? அப்போ இந்த ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணால் எனக்கு ஆன்சர் வெறும் 2 தான் கிடைக்குது. ஆனால் இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், 941 + 149 ரெண்டு பேத்தையும் கூட்டி அதுக்கு ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டு இதுலேருந்து இவங்களை கழிச்சிட்டு அதுக்கு ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்தையும் பெருக்கி கூட்டி வகுத்து கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 2ன்றது கிடச்சிருக்கும். வேணும்னா நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதுக்கும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நமக்கு ஃபார்முலாஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சாப்டர்ஸில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணவே கிடையாது. ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு யூஸ் ஆகும். தென் அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். 2.75 × 2.75 × 2.75 a³ - b³ டிவைடட் பை a² + b² + abன்னு இருக்குது. ஸோ இதை நான் எப்படி பிரிப்பேன்? a³ - b³ a - b × a² + b² + ab டிவைட். அவ்வளோதான். இதை பிரிச்சுட்டு கீழே இருக்கிறத அப்படியே எழுதுறேன். ஸோ இவங்க கேன்சல் ஆகிட்டாங்க. a - b மட்டும்தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வந்து மைனஸ் பண்ணாலே எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். சேம் அதே மாதிரி தான் 753 × 753 a² 247 × 247 b² - ab. இந்த 743யும் 247ம் அதே மாதிரி இங்கே a³ இங்கே b³. அப்போ இது ஃபார்மெட் எப்படி இருக்குது பாருங்கள். a² + b² - ab டிவைடட் பை a³ + b³. ஸோ a³ + b³ b³ நினச்சா a - bன்னு போட்டு இவங்க எல்லாருமே ப்ளஸ் a² + b² + ab அப்படின்னு எழுதுவோம். அதே இங்கே ப்ளஸ் வந்துட்டாங்கன்னா உள்ளார மட்டும் மைனஸ் வருவாங்க. a + b × a² - b² - ab. ஸோ கேன்சல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 1 டிவைடட் பை a + b. அப்போ a யார்? 753 247 ரெண்டுத்தையும் கூட்டிட்டு 1 டிவைட் பை 1000 போட்டு இந்த ஆன்சரை சிம்பிளாக முடிச்சிருங்க. நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஃபார்முலாஸ் தயவு செஞ்சு இந்த ஒரு சாப்டருக்கு மட்டும் படிச்சிருங்க. 67.54 to the whole square மைனஸ் இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த 2 நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்க முடியல. எனக்கு டக்குன்னு இவங்க வந்து யார்? இப்போ இது a² நான் எடுத்துக்கிறேன், இது b² நான் எடுத்துக்கிறேன், ஆனால் இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 67யும் 32யும் கூட்டி பாருங்கள், இன்னொன்று கழிச்சு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ இந்த 67லேருந்து 32 கழிச்சு தான் இவங்க வந்து இங்கே வந்து கூட்டினா நமக்கு வந்து 100 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு எந்த ஆன்சர் வருதுன்னா 35.084ன்றது வந்துடுது. ஓகேவா? ஸோ a² - b² நான் எப்படி பிரிக்கலாம்? a + b × a - b அப்படின்றத பிரிக்கலாம். பிரிச்சுட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு இதே நம்பர் போடுறேன். இந்த நம்பர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு 100 அப்படின்றது கிடச்சிருது. ஓகேவா? இதையே நான் எப்படி எழுதிக்கலாம்னா a + b × a - b. இந்த நம்பர் என்னது? a - b யோட வேல்யூ. ஸோ a - b யோட வேல்யூ கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆன்சர் மட்டும் நம்ம போட்டாலும் நமக்கு ஆன்சர் a + b னா 100 தான் கிடச்சிருக்கும். ஓகேவா? 1.49 14.9 - 0.5 உள்ள ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, அதனால் நான் இங்கே ஒரு டிஜிட் தானே 10 அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன்.
1.49 1.49 வரணும்னா 10ஆல் பெருக்கிக்கிறேன். அதே மாதிரி 0.51 இன்ட்டு 10ன்னு போட்டால் தான் 5.1ன்னு கிடைக்கும். ஏன்னா காமனாக இருந்தால் தானே நான் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எடுக்க முடியும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் 10a ஸ்கொயர் 10 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 10 இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைடட் பை இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் நமக்கு இதாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் 10. அதே மாதிரி இங்கேயும் 10 போடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த 5.1ன்ற நம்பரே கிடைக்கும். அதனால் 10a மைனஸ் 10bன்னு போட்டோன்னா யார் யார் கேன்சல் பண்ண முடியுமோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் ஆஃப் பி. அப்போ இதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஆஃப் பின்னு எழுதலாமா. ஏ மைனஸ் பி பண்ணும்போது இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே ஃபார்மேட் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஆஃப் பி. ஓகே, இங்கேயும் அதே தான் போட்டிருக்கோம். இந்த சம்முக்கு நான் டேரெக்டாகவே எழுதியிருக்கேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா இதுதான் ஃபார்மேட். ஓகே, அடுத்தது 4.2 இன்ட்டு 4.2 மைனஸ் 1 சம்திங் ஏதோ ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இந்த நம்பர் எனக்கு தெரியல 2.3. அப்போ இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணியோ இல்லை ஆட் பண்ணியோ பாருங்கள். அப்படி ஆட் பண்ணி பார்க்கும்போது ஏ மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ 2.3, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம ஃபைனல் ஆன்சர் ஒன்று தான். ஸோ அதை நம்ம ஈஸியாக நம்ம பண்ணணுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். ஓகேவா, இங்கேயும் அதுதான் 0.125 0.0927 பார்க்கும்போதே தெரியுது. 9 9 3 27 3 கியூப் 5 25 25 இன்ட்டு 5னா 125. இப்போ இது 0.5, இது 0.3யோட வேல்யூ. ஸோ 0.5 இது ஸ்கொயரில் இருக்கா, இது 0.09னா 3யோட ஸ்கொயரில் இருக்கா. அடுத்தது ஏபினா 3 5 15 அப்படின்ற ரேட்டில் இருக்குது. 2ab ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் டிவைட் பை இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. கேன்சல் பண்ணால் ஏ ப்ளஸ் பி தான். ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணாலே முடிஞ்சிடும். ஓகேவா, அடுத்ததான் இது டிஎன்பிஎஸ்சியில் ஓல்ட் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த ஒரு சம்மு தான். ஏ டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை 7 எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை சியை காணுங்க. அப்போ ஏ டிவைட் பை 3 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 3ஆக தான் இருக்கும். ஏன்னா டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனா. ஏ டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 3னா 3 தான். அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 டேரெக்டாக அப்படியே இருக்குது. ஸோ 3 பேர்த்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை சி போட்டாலே முடிஞ்சு. ஸோ இந்த மாடல் சம்மும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஓல்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டாங்கன்னா லாஸ்ட்லேருந்து வரணும். 2 மைனஸ் 1 டிவைட் பை 2 2 மைனஸ் 1 டிவைட் பை 2 3 டிவைட் பை 2 கிடச்சிச்சா. இந்த 3 டிவைட் பை 2வை 2 ப்ளஸ் 1 டிவைட் பை 3 பை 2 இதோட டிவிஷனில் எழுதிக்கணும். அப்போது அதே மாதிரி 2 ப்ளஸ் 2 டிவைட் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 8 டிவைட் பை 3ன்னு கிடச்சிருச்சா. அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் கூட 2 ப்ளஸ் இப்போ 2 ப்ளஸ் 1 டிவைட் பை 8 டிவைட் பை 3 19 டிவைட் பை 8. அப்போ 1 டிவைட் பை 19 டிவைட் பை 8னா தழகிலியாக போயிடும். 8 டிவைட் பை 19 அப்படின்றது வந்துடும். ஓகேவா, ஸோ வேணால் இன்னொரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு, அப்புறம் இந்த ஸ்டெப்பு. ஓகேவா, 10 இருக்கைகள் மற்றும் 4 மேசைகளின் விலை சமம். ஓகேவா, எத்தனை 10 இருக்கை 4 மேசை இவங்களோட இது வந்து சமம்னா 15 இருக்கைகள் 2 மேசைகளின் விலையை அவங்க கொடுத்துட்டாங்க. 15 இருக்கை 2 மேசைகளோட விலை வந்து 4000 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டான். 12 இருக்கை 3 மேசை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா, 10 இருக்கை 4 12 கேட்குறான் 3 மேசையோட விலை. அப்போ நம்ம ஏதாவது ஒன்றாவது கண்டுபிடிச்சா தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்போது 10 இருக்கை 4 மேசையில் பாதி என்னது 5 இருக்கை இஸ் ஈக்குவல் டு 2 மேசை. 5 இருக்கை 2 மேசைக்கு சமம் அப்படின்னா இப்போ என்ன கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 15 இருக்கை கொடுத்துருக்காங்களா, 2 மேசைக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா. அப்போது இந்த 15 இருக்கையும் 15 இருக்கை எங்கே இருக்குது, 15 இருக்கை ப்ளஸ் 2 மேசை 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா. இந்த 2 மேசை யாருக்கு ஈக்குவல், 5 இருக்கைக்கு ஈக்குவல். ஏன்னா அதில் ஹாஃப் எடுத்து பார்த்துருக்கேன். 5 இருக்கைக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னும் போது 15 இருக்கை ப்ளஸ் 5 இருக்கை இஸ் ஈக்குவல் டு 4000. அப்போ 20 இருக்கை. அப்போது ஒரு இருக்கை எவ்வளோ 200 ரூபா கிடச்சிருச்சா. ஒரு இருக்கை 200 ரூபானா 5 இருக்கை எவ்வளோ 1000 ரூபாய். ஓகேவா, இப்போது 5 இருக்கை ப்ளஸ் 2 மேசை 1000 ரூபானா ஒரு மேசை எவ்வளோ 500 ரூபாய். இப்போ தெரிஞ்சிச்சா, ஒரு மேசையோட விலை 500 ரூபாய். இப்போ 3 மேசை கேட்டிருக்காங்களா, 3 5 15. 12 இருக்கை கேட்டிருக்காங்களா, ஒன்னோட விலை 200னா 12 × 2 2400. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆன்சர் 3900. ஓகேவா, அந்த கொடுத்துருக்க கொஷின்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன்.
ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். a + b + c 13, a² + b² + c² 69னா ab + c ஏன்னா இது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a² + b² + c² + 2 × ab bcன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ +69 இந்த பக்கம் போனால் -69 ஆகும். பெருக்கல்ல இருக்க 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2 ஆகும். அப்போ ab + bc + caன்றது 50 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் ஓல்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டிருந்த சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இப்போ 20 + 8 × 2 + 6 × 3 -10 / 5. ஓகேவா? அப்போ 10 / 5ன்னு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. ஃபஸ்ட்டு இதை தானே பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது. அப்போது 6 × 18. இப்போ 18லேருந்து 2 போயிட்டாங்கன்னா 16ன்னு கிடச்சிருவாங்க. இங்கே ஒரு 8 2 16. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 20. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 52 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் நிறைய இடத்துல கேட்குற இம்பார்ட்டண்டான கொஷின். அட் அப்படின்னா இன்ட்டு சிம்பிள். அட் அப்படின்ற இடத்துல நான் இன்ட்டு போடணும். சி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் டிவிஷன் போடணும். பர்சன்டேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். டாலரன் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். ஸோ இதை எழுதி வச்சுட்டு கொடுத்துருக்குற கொஷினை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டெப் இதை நீங்கள் போட்டுட்டு அப்புறம் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிவிஷன்லாம் பார்க்குறதுக்கு ப்ளஸ் மாதிரியே இருக்கும். கொஷின் பேப்பரில் பார்த்தோன்னா இப்போ இது நம்ம எழுதும் போதே ப்ளஸ்ஸாக டிவிஷனான்னு தெரியுறதில்ல. ஓகேவா? ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டில் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷின் வேணால் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர் 35 கிடைக்குதான்ட்டு. 2 / 5 × -3 / 7 -1 / 6 × 3/2 + 1/14 × 2 / 5. ஓகேவா? இது வந்து ஆப்ஷன்ஸு. ஓகே, இது வந்து ஆப்ஷன்ஸ் ஏபிசிடி. ஓகேவா? என்ன ஆன்சர் வரும்ன்றது. ஸோ இங்கே நான் கேன்சல் பண்ண முடியாதுல, அப்படியே கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா -+ன்னு இருக்காங்க. ஸோ இவங்களாம் ஒரு டேர்மில் இருக்காங்க. ஸோ 6 3னா ஒரு 3 3 2 3 6 1 / 4 7 7 5 35. எல்லாருக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் ஆன்சர் போடுறோம். தட்ஸ் ஆல். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டஸ்ட் ஃபார்மு. ஓகேவா? ஷார்ட்டேஜ் எவ்வளோ வருதோ இதை போட்டு எங்கே ஆன்சர் வரலேன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. சுருக்க முடிஞ்சுன்னா சுருக்கிட்டு ஆன்சர் போட்டுடணும். ஓகே, சேம் இப்போ நம்ம பார்த்தது தான். மைனஸ்னா மல்டிப்ளை, இன்ட்டுனா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா டிவைட்னா மைனஸ். ஸோ இந்த மாடல் சம் நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 × 40 2 × 40 2 × 40 + 2 × 40. 2 பேரும் ஒரே மாதிரி வந்திருக்காங்க. 2 × 40 இன்ட்டு எத்தனை வாட்டி வந்திருக்காங்க? 2 வாட்டி தான் வந்திருக்காங்க. அப்போ இங்கே பவர் 1. அப்போ 2 × 41. நல்லா பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். 4 4 × 40னா 80. 4 × 80 ஆப்ஷனில் இருக்குது. 4 × 40 ஆப்ஷனில் இருக்குது. 2 × 80 இருக்குது. 2 × 41 இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 2 4 4 × 80ன்னு எழுதிட்டு வந்துடுவீங்க. அப்படி எழுதக்கூடாது. 2 × 40 2 × 40 காமனாக இருக்காங்க அப்படின்னா 2 × 40 இன்ட்டு எத்தனை வாட்டி வந்திருக்காங்களோ 2 வாட்டினா 2. 5 வாட்டி வந்தாங்கன்னா 5. இந்த மாதிரி போடணும் ப்ளஸ் சிம்பிள் வரும்போது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி தான் மைனஸ் என்பது டிவிஷன், இன்ட்டு என்பது டிவிஷன், மைனஸ் என்பது இன்ட்டு, டிவைடட்ன்றது ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ன்றது மைனஸ். இந்த சம் 3 -15 / 19 ப்ராக்கெட்டு இன்ட்டு 8 + 6 மதிப்பு. இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து 2 வரணும். வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மாடல் சம்ஸ் பாருங்கள். √3 √3ன்னு போய்கிட்டே இருக்குது. இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் வருது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருந்தாலோ இல்லை டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாலோ ரெண்டுக்குமே என்ன மீனிங்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது தான் மீனிங். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரூட்டுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல் ஆன்சர். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 3 × 1 3 × 2 3 × 3 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 3 மட்டும்தான். ஓகேவா? இது ஒரு மாடல் இந்த ரூட்டில். அதே மாதிரி இந்த மாடலும் செக் பண்ணி பாருங்கள். 4 + 25 இந்த மாதிரி எக்ஸட்ரா வருதா? இதுக்கு ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா 75 பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்காங்க? +++. எல்லாருமே ++ன்னு இருந்தாங்கன்னா 75ஓட பெரிய வேல்யூ யார்? 6 6 36 7 7 49. அதே மாதிரி 8 8 64 9 9 81. அப்போ 75ஓட பெரிய வேல்யூ தான் 81னா 9 தான் ஆன்சராக வரும். சப்போஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா 75ஓட சின்ன வேல்யூ 64. வேணா இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். 25ஓட இது என்ன வரும்? 5 5 + 4 9ன்னு வருமா? அப்போ 3 வெளியில் வந்துருச்சுன்னா 3 வந்துருமா? அதுக்கப்புறம் 33 + 3னா 36 அப்படின்னு கிடைக்கும். 36னா ஃபைனல் ஆன்சர் வந்து 6. 75லேருந்து 6 போயிடுச்சுன்னா 81. ஸோ இப்போ 81னா 9 9 81 அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஷார்ட்கட். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் சும்மா டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்தது இன்ஃபினிட்டிவ்னு வந்துருச்சா, இன்ஃபினிட்டிவ்னு வந்திருக்கு, ரூட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் 12 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ப்ளஸ் சைன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ்ஸே இல்லை. ஓகேவா, அதனால் நம்ம டேரெக்டாக அந்த ஆன்சர் போட்டோம். கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆன்சர் அதே எழுதிட்டு வந்துடக்கூடாது. 3 √3 √3ன்னு இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் 3. ஆனால் இங்கே பாருங்கள் யார் இருக்காங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்காங்க. அப்போ ப்ளஸ் இருந்தாங்கன்னா 12க்கு அடுத்த வேல்யூ, 12க்கு அடுத்த வேல்யூ என்னது 16. 16னா நாங்க 16. அப்போ மைனஸில் இருந்தாங்கன்னா 3 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இதோட ஆன்சர் என்னென்னா நமக்கு 4ன்னு தான் வரும். ஓகேவா, அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. இப்போ பாருங்கள் 6 6 6 இது எல்லாமே ஓல்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேவா, இப்போது 6 6 6 ஆனால் இன்ஃபினிட்டிவ் இல்லை. ஏன்னா இது போயிட்டே இல்லை, முடிச்சுட்டாங்க, விட்டுருச்சு. ஓகேவா, இதெல்லாம் இன்ஃபினிட்டிவ். இதில் வந்து இன்ஃபினிட்டிவ் இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம் ஷார்ட்டாக எப்படி நான் சொல்கிறேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 இது எத்தனை வாட்டி வந்திருக்கு, 1 2 3 3 வாட்டி வந்திருக்கா. அப்போ 3 வாட்டினா 2√3 என்ன அர்த்தம்னா 2√3ன்னு அர்த்தம். அப்போ 6 8 7 இதுதான் ஷார்ட்கட்டு. இதை ஃபார்முலாவில் போடணும். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6னா இது 2√3 எத்தனை வாட்டி வந்திருக்கு, 3 டைம் வந்திருக்கு. அதை 2 நம்ம எழுதிடணும். அப்படி எழுதிட்டோன்னா 8ன்னு கிடைக்கும். அப்போ 8 8 விட 1 கம்மி பண்ணிக்கோங்க, 7 7/8 அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கணும். இதை வந்து இன்ஃபினிட்டிவ் இல்லாமல் இருக்கிறது 3 மெத்தட் 4 ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸட்ரா டாட்னு போய் இன்ஃபினிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் 3 தான். நடுவில் எந்த சிம்பிளும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி சிம்பிள்ஸோட இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் வந்து பெரிய நம்பராக வந்துச்சுன்னா என்னது, சின்ன நம்பராக வந்துச்சுன்னா என்னது. ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்து இன்ஃபினிட்டியில் வந்துருந்துச்சுனாலும் ப்ளஸ் சைன் வரும்போது 4, மைனஸ் சைன் வரும்போது 3 அப்படின்னு இருக்கணும். ப்ளஸ் சைனே இல்லை, √6 இன்ஃபினிட்டிவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த 6 2√3னா பவர் 8 7/8 அப்படின்னு வரணும். ஓகேவா, ஓகே. அடுத்த கொஷின் போலாமா. இப்போ ABCDFGH என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 கொடுத்துட்டாங்க. அப்போது F /√B + √A × √D இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக G இந்த மாதிரி, எஃப்க்கு பதிலாக 12 / பிக்கு பதிலாக √4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி எந்த ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுங்கள். இயா எஃப்ஆ ஜியா ஹெச்ஆன்றது செக் பண்ணுங்கள். ஓகே, y ஆனது x+3க்கு நேர் விகிதத்தில் அமைகிறது. மேலும் x = 1 எனில் y = 8, x = 3 எனில் y-இன் மதிப்பு என்ன. இது எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு போயிடணும். ஓகேவா, y ஆனது x+3க்கு நேர் விகிதத்தில் இருக்குது, அப்போ அது ஈக்குவல். ஓகேவா, x+3y. அடுத்தது x = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 4. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 8. அப்போ வர ஆன்சர் கூட நான் 2 பெருக்கிக்கணும், அவ்வளோதான். அப்போது x = 3, x = 3 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு, 3 + 3 6, 6 2 12. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது 12. ஓகேவா, அவங்க எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அடுத்தது -16 / -4க்கு சமமானது எது. இது நல்லா பாருங்கள், இதை நம்மளை ஒர்க் அவுட் பண்ண சொல்ல கிடையாது. இந்த வேல்யூவுக்கு சமமானது எதுன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது -16 / 4 இதற்கு சமமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, -4 நாங்க 16. ஸோ -4ன்றது கிடைக்குதா. அப்போ பின்னாடி இருக்கிற ஆப்ஷனில் யாருக்கு -4 கிடைக்கும் அப்படின்றத பாருங்கள். இப்போ -16னா +16ன்னு ஆகிடும். 16 / 4ன்னு போட்டால் 4ன்றதான் கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் வராது. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கேயும் +4 வந்துடுச்சு. 16 / -4ன்னு போட்டால் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -4. அப்போ ஆப்ஷன் இந்த ஆன்சர் தான். ஓகேவா, ஸோ இந்த சம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது A = 3 1/2, B = 5 3/4, C வந்து 4 3/5, D வந்து 4 3/8 எனில் AB / CD என்னதுன்னு கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்களா. அப்போ ஏபி டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. 7 / 2 × 23/4 டேரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பெருக்கல் கீழே இருக்கிறது இல்லையா, அதை வந்து தலைகீழியாக மேலே கொண்டு போயிடுங்க. எல்லாருமே கேன்சல் ஆகிடுவாங்க. ஆன்சர் வந்து 1 தான். ஓகேவா, அடுத்த சம் கவனிங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. f(1) = 1, f(2) = 3, f(n) = f(n - 1 + f(n - 2) எனில் f(5) ஆனது f(5) தான் நம்மளை கேட்குறாங்க. f(1) வேல்யூ 1, f(2) வேல்யூ 3 அப்படின்னா
இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட் நான் இதில் எஃப் ஆஃப் ஃபைவ்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எஃப் ஆஃப் ஃபைவ்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 3, அதாவது 5 மைனஸ் 1னா 4 ப்ளஸ் 5 மைனஸ் 2னா 3ன்னு கிடச்சிருச்சு. அப்போது எஃப் ஆஃப் 3யையும் எஃப் ஆஃப் 4யும் நான் கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு எஃப் ஆஃப் 5 கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் 3யை கண்டுபிடிக்கிறேன். 3 மைனஸ் ஆஃப் 1 என்னது 2. அதே மாதிரி 3 மைனஸ் ஆஃப் 2 என்னது 1. அப்போ எஃப் ஆஃப் 1யும் எஃப் ஆஃப் 2யும் ஆட் பண்ணுறேன். 1 + 3 4ன்னு கிடச்சிருது எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ. எஃப் ஆஃப் 4 போட்டுனா 4 மைனஸ் ஆஃப் 1 என்னது 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 4 மைனஸ் ஆஃப் 2னா 4 மைனஸ் ஆஃப் 2 சாரி ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே இருக்குது இந்த சம்மு. ஓகே, எஃப் ஆஃப் 4 மைனஸ் ஆஃப் 1 4 மைனஸ் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2வா. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னதுன்னு பார்த்துட்டோம்னா எஃப் ஆஃப் 3க்கு 3 + 1 4ன்னு கிடச்சிருச்சு. எஃப் ஆஃப் 4க்கு 4 மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் 4 மைனஸ் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 4 + 3னா 7 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா. தென் அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா எஃப் ஆஃப் 5க்கு எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் 3ன்றது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஸோ என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது 7 + 4னா 11. அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த சம்மு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிக்கு வந்து டிவைடு, கியூக்குனா இன்ட்டு, ஆர்னா ப்ளஸ், எஸ்னா மைனஸ். ஸோ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இது கியூபிஆர்எஸ் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 53 வரணும். ஸோ வருதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் சம்மு. 100 + 8 / of 2 3 × 2 -6 / 2. ஓகேவா. இந்த சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் 107 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதுக்காக ஒரு டைம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சைடு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க ஆன்சருக்கு. ஓகேவா. இப்போது 3 × 2 ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிப்போமா. 3 × 2 என்ன கிடைக்கும் 6ன்னு கிடச்சிரும். 6ன்னு கிடச்ச உடனே இங்கே 6 மைனஸ் ஆஃப் 6 இருக்குது, 0ன்னு போட்டுறக்கூடாது. 6 / 2 அடுத்தது டிவைடடுக்கு போயிடணும். போனால் தான் நமக்கு -3ன்னு கிடைக்கும். இதுலேருந்து 3 அப்படின்ற ஆன்சர் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்டெப் ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஓகேவா. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். x + 1 / x = 2 எனில் x - 1 / x இன் மதிப்பு என்ன. x + 1 / x வந்து 2னா எக்ஸோட வேல்யூ 1 + 1 இருந்தால் தான் இங்கே 2ன்னு கிடைக்கும். அப்போது x - 1னா 1 - 1 என்னன்னு கிடைக்கும் 0. சிம்பிள். ஓகே. 2 / 1/3 + 1 / 5/6 minus of x + 20 / 3 = 7 / 1/3. ஸோ எல்லாரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் தெரியாத வேல்யூவை இந்த பக்கம் வச்சுட்டு மீதி தெரிஞ்சதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 7 / 2. ஓகே, 7 / 2. அதை நம்ம பின்னத்தில் எழுதும்போது 3 1/2. ஆப்ஷன்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா. அடுத்தது 15 / 25 = x / 5 18 / 1. எக்ஸ் மற்றும் ஒய் ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும் 3. அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணாலும் எனக்கு கிடச்சிரும். இல்லைனா இவங்களுக்கு ஈக்குவல். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணாலும் எனக்கு கிடச்சிரும். ஒய்யோட வேல்யூ 30. ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 30 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் x / yனா 6 / 5. அப்போ x² + y² / x² - of y²னா 6². அந்த ஆன்சர் அப்படியே போட்டால் போதும். 6² + 5² / 6² - 5² போட்டால் 61 / 11 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. 35,568% அதாவது டிவிஷனில் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு டேர்ம் வரணும். அதாவது % ஆஃப் 650 456. அப்போ % ஆஃப் 650ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா 13 / 2 எக்ஸுன்றது கிடச்சிரும். அதுக்கப்புறம் இவங்க கூட இவங்களை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 13x வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். மல்டிப்பிளில் இருக்கவங்க இவங்க டிவைட் ஆகிடுவாங்க. மீதி இருக்க அப்படியே ஆன்சரை கேன்சல் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ 12 அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா. அதே மாதிரி இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 6th புக்லேயே பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ 6th புக்கில் தேவைப்படாதுன்னு சொல்லக்கூடாது. 6th புக்கு 7th புக் எல்லாத்துலேருந்துமே நமக்கு கவர் ஆகுது. பட் டேரெக்டாக கவர் ஆகலை. எல்லாமே ஃபார்முலாஸ் தான் கவர் ஆகுது. 14 / 2னா 7. பி 5லேருந்து 2 போச்சுன்னா 3. 3லேருந்து 1 போச்சுன்னா 2. -12 3 கேன்சல் பண்ணால் 4. பி கியூபு Q². அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது 3p³ Q²ன்றது கிடைச்சிருது. ஓகேவா. 1 - 1/2 × 1 / 2 -1/4 / 3/4 - 1/2.
அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கா ப்ராக்கெட் இதை சால்வ் பண்ணிட்டு வந்து இந்த ப்ராக்கெட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு வந்து டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். தென் அதுக்கப்புறம் எல்லாரையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1/2. ஓகேவா? இந்த சம்மு கவனிங்க, இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. இப்போது 100 மைனஸ் ஆஃப் 1, 100 மைனஸ் ஆஃப் 2, 100 மைனஸ் ஆஃப் 3 எக்ஸட்ராஸ் போயிட்டே இருக்குது. 100 + 1, 100 + 2ன்னு போயிட்டே இருக்குது. அப்படின்னா ஆன்சர் என்னதுன்னு கேட்குறாங்க. எல்லாரையும் மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. 100 - 1 99, 100 - 2 98, 100 - 1 97, இப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும், 100 மைனஸ் ஆஃப் 100ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ அப்படி வரும்போது அங்கே என்ன ஆகிடும், ஆன்சரு 0 ஆகிடும். அப்போ 0ன்னு வந்துச்சுன்னா 0 × anything மல்டிபிள் 0 தானே. அப்போ ஃபைனல் ஆன்சர் 0 தான். ஓகேவா? x³ - y³ = கொஷின் மார்க் நம்ம கண்டுபிடிக்கணும். x - ஆஃப் y = 5, xy = 14 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரை பெருக்கினா 14 கிடைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரை வந்து கழிச்சா எனக்கு வந்து என்ன கிடைக்குது, 5ன்றது கிடைக்குது. அப்போ 7 - 2 14, 7லேருந்து 2 போச்சுன்னா 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 2. இது தெரிஞ்சால் போதும். 7³ - 2³ போட்டு ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகேவா? தென் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். 12 10 அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா 120 5, 11 + 8 5ன்னு முடிச்சுட்டு 88 இந்த மாதிரி முடிச்சு. அப்போ என்னது, 5ன்றது காமனாக அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. 12 × 10 = 120, 11 × 8 = 88. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 14 × 15 பெருக்கிட்டு அந்த ஆன்சர் கூட 5 அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். லாகு சம்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா பவருக்காக மட்டும்தான். முன்னாடி பவர் இருக்குது 3ன்னு இருக்கா, அந்த இது வந்து எக்ஸுக்கு மேலே போகணுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த சம்மு, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது 5 இங்கே முன்னாடி இருந்த கெழு இங்கே மேலே போயிடுது. அப்போ 5 3/3ன்னு போயிடுது. அப்போ 125. அப்போ எக்ஸோட வேல்யூ, கெழுவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 125 தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். x = 1, y = 2, z = 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x³ + y³ - z³ + 3xyz நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது நமக்கு டேரெக்டாகவே நம்ம போடலாம். 1 8 27 எல்லாருமே ஸ்கொயர் வேலை எடுத்து போட்டோம். 3 × இதை பெருக்கிட்டோம். பெருக்கின ஆன்சர் எனக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க 0ன்றதை ஆப்ஷனில் கொடுக்கல. நல்லா கவனிங்க, ஆப்ஷனில் 0ன்னு கொடுக்கல. அப்போது இந்த ஆன்சர் எனக்கு 0ன்னு வருதுன்னா பின்னாடி இருக்க சம்முக்கு யாருக்கு எனக்கு 0 வருமோ அந்த ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டு. இப்போ x + y என்னது, 1 + 2 3, 3 - 3ன்னா தான் 0ன்னு கிடைக்கும். இது என்ன ஆகும், 1 + 2னா 3ன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா 3 + 2 + 1ன்னா 6ன்னு கிடைக்கும். இது -36. அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷனில் 0 இல்லைன்னு தேடிட்டு இருக்காதீங்க. 0 வர மாதிரி ஆப்ஷன் எது இருக்கோ அதை எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேவா? -1/3 -1/2/3 × 5/7 + 8 -5 -1/2 -1/4 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் -5 41/60ன்னு வரணும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். 1 - 1/2, 1 - 1/3, 1 - 1/4 இதையும் கவனிங்க. இந்த சம்மோட ஃபார்மேட் தான். 100 - 1 100 - 2ன்னு போயிட்டே இருந்து 0ன்னு கிடச்சிச்சா. இந்த சம்மை கவனிங்க. 1 2 2 2லேருந்து 1 போச்சுன்னா 1, 1/2 2/1 3/4 போய்கிட்டே இருக்குது. லாஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஃபினிஷிங் இருக்குது. 99/100 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே 2 வரும்போது இந்த 2 கேன்சல் ஆகுது, இந்த 3 வரும்போது இந்த 3 கேன்சல் ஆகுது, 4 வரும்போது 4 கேன்சல் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே 99ன்னு இருந்திருக்கும். அந்த 99க்கு இந்த 99 கேன்சல் ஆகும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னதுன்னா 1/100. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. p/q 1 - 3x அதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது q/p 1/2 அப்படின்னு இருக்குது. q/p 1/2ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, p/qன்னு இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மாற்றணும். அப்போ நம்ம மாற்றும் போது இது மைனஸாக மாறிடும். மைனஸாக மாறும்போது பவரோட வேல்யூஸ் தான் நம்ம கேட்குறாங்க. 1 - 3x = -1/2. இப்போ -3xனா -1/2 +1 இந்த பக்கம் போனால் -1 மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3x = 3/2ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3/2 × 1/3. 3க்கு 3 கேன்சல் ஆச்சுன்னா 1/2 அப்படின்னு இருக்கும். இங்கே எல்லாருமே மைனஸில் இருக்காங்களா. இப்போ 1/2 அப்படின்றத நான் எப்படி எழுதுவேன், 2⁻−1 அப்படின்றது தான் எழுதுவேன். ஓகேவா? a + b இன் கூட்டல் எதிர்மறை a + b எனில் ஏவின் கூட்டல் எதிர்மறை என்னது? a + b இன் கூட்டல் எதிர்மறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் -5ன்னு எழுதுகிறேன். அப்போ அதோட எதிர்மறை என்னவாக இருக்கும், +5. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள், a + b இன் கூட்டல் எதிர்மறை a + bன்னே கொடுத்துருக்கான்.
அப்போ எதுவுமே குறியே மாறலை. அப்போ a + b + a + b = 0னா a + bயோட வேல்யூ என்னது, 0வாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போது நார்மலாகவே ஏவோட எதிர்மறைனா மைனஸ் ஏவா, இங்கே ஏவோட எதிர்மறைனா a = -b. அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மைனஸ் கூட இவங்களை ஆட் பண்ணும்போது ஏவோட எதிர்மறை வந்து என்னவா இருப்பாங்கன்னா ப்ளஸ் பியாக இருப்பாங்க. ஓகேவா? அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஏயின் எதிர்மறைனா -a தான், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருப்பாங்க. இப்போ எனக்கு ஏவோட எதிர்மறை -b தான் கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடுவாங்க, ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க. ஓகே, அடுத்த சம் கவனிங்க. 49 + 220 + 16 + 81. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிஜிட் 7 49ன்னு வந்திருக்கு. அப்போ அதோட அடுத்த நம்பர் தான், ப்ளஸில் இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் தான் ஆன்சராக வரும். அடுத்தது மைனஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 6ன்றது கிடைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் என்ன செக் பண்ணி பாருங்கள். 9 9 81, 16 + 9 ஆட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் 220 கூட ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணி பார்த்தா யாரோட ஆன்சர் வருது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 64 8ன்றது கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் பிரிச்சுட்டு டிவைடட் பை ஏபின்னு இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 4ன்றது மட்டும்தான் ஆன்சர். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையும் இந்த ஃபார்முலாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சம் பொறுத்த வரைக்கும் 12a + 6ab = a09 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கீழே கொடுத்துருக்காங்க. அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் யாருக்கு a09ன்னு முடியுதோ அவங்க தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்போ இங்கே 7 இங்கே 2, அப்போது 12 ஏவோட வேல்யூ 7 + 6 ஏவோட வேல்யூ 7 பியோட வேல்யூ 2. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுறேன். 7 + 2 9ன்னு கிடச்சிருச்சு. 2 + 7ன்றது 0 வராது. அப்போ இந்த ஆன்சர் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி 128 + 681, அதாவது a = 8 b = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 809, அதாவது 09ன்னு வந்துருச்சு. மேபி இது வரலாம். அடுத்த ஆன்சர் பாருங்கள் 609, அப்போ அதுவும் வராது. அப்போ இதில் இருக்க ஆப்ஷன்ஸை செக் பண்ணி இந்த ஆன்சர் நம்ம போட்டுடணும். இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம்மு. இது எல்லாருமே நம்ம பார்க்காம போட்டு வந்துடுவோம். நல்லா கவனிங்க. 2/10 பாதி அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பாதி. நம்ம என்ன எழுதிட்டு வந்துடுவோம், 2/5ன்னு எழுதிட்டு வந்துடுவோம். பட் அப்படி எழுதக்கூடாது. 2/10 நான் உங்களுக்கு ஏற்கனவே மற்ற இது சம் பார்க்கும்போதே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க சொன்னேன். 2/10னா 10 24ன்றது தான் ஆன்சர். அப்போ இந்த ஆன்சரில் பாதி என்னது, 2 10 1 2 4 2 8 512. அப்போ 2/10 யாருக்கு 512 வரும்னா 2/9 தான் 512 அப்படின்றது வரும். ஸோ ஆன்சர் என்னது, 2/9. நல்லா கவனித்து கொஷின் படித்து பார்த்து எழுதிட்டு வாங்க. 2/10 பாதினா 2/5ன்னு எழுதிட்டு வந்துடக்கூடாது. அந்த ஆன்சரில் பாதி, அந்த பாதிக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை எழுதிட்டு வாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது எல்லாமே கவனிங்க. 999 காமனாக வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே 999 வந்திருக்கு. பின்னம் மட்டும் மாறி மாறி வந்திருக்கா. அப்போ எத்தனை வாட்டி 999 வந்திருக்குன்னா 6 வாட்டி வந்திருக்கு. 6 × 999 ப்ளஸ் இவங்க எல்லாத்தையும் பின்னத்தை எல்லாத்தையுமே தனியாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை பின்னத்தின் தலைகீழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் 18 26/27 எனில் அப்பின்னத்தை காண்க. அப்போ ஏதோ ஒரு பின்னம் நான் எடுத்துக்கிறேன், x/1. அந்த பின்னத்தை இன்னொரு வாட்டி பெருக்கிறேன், x/1. அதோட ஆன்சரில் நான் வகுக்கிறேன் 1/x. அப்போ எக்ஸ் என்ன ஆகும், இன்ட்டு எக்ஸாக போயிடுமா. அப்போ x³ கிடச்சிரும். x³ = 18 26/27னா 18 × 27 + 26. ஸோ 18 நான் எப்படி சிம்பிளாக பிரிச்சுக்கலாம்னா 20 - 2ன்னு பிரிச்சுட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போடுறேன். 512 அப்படின்றதே கிடச்சிருது. 512 + 26 நம்ம இங்கே வந்துட்டு இவங்களை பெருக்கும் போது 486. 486 கூட இந்த 26 பெருக்கும் போது நமக்கு 512 கூட்டும்போது 512ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 512 27 ரூட் ஆஃப் எடுக்கிறேன். 8 8 64, 64 × 8 தான் 512. 9 9 3 27. ஸோ 8/3 ஆப்ஷன் இருந்தால் அதை செக் பண்ணுங்கள். இல்லைனா 2/3 அந்த ஆன்சரை போட்டுருங்க. ஓகேவா? இது பாருங்கள், ரொம்ப சிம்பிள். x³ y³ x - y y - x. ஸோ இங்கே வந்து இது 2 பேர் இடம் மாறி இருக்காங்களா. அப்போ சிம்பிள் மாற்றணுன்றதுனால -y³ x - yன்னு போட்டிருக்கேன். போட்டுட்டு x³ - y³ ஃபார்முலாவை எழுதிட்டு கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? சேம் இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
அடுத்தது 4/3 minus of 3/2 plus minus 5/3 divided by 30/12 அப்படின்னு கிடைச்சிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இவங்க தலைகீழியாக கேன்சல் பண்ணால் 2/3. ஸோ இந்த ஆன்சர் நம்ம கிடச்சிருச்சு. இந்த ஆன்சர் கூட எல்லாருக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்தது 44, 45 சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 5 1/2 ப்ளஸ் 3/4 ஹாஃப்னா ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். 8/9 ஆன்சர் 6 1/6ன்னு வரணும். வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/3 டிவைடட் பை 30/12 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 27/16. ஸோ ஆன்சர் 53/12ன்னு வரணும். ஸோ இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இவ்வளோ நேரம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம்ம கவனிங்க. 0.1 இன்ட்டு 0.1 ப்ளஸ் 0.01 இன்ட்டு 0.01 டிவைட் பை 0.0101. ஓகேவா? எப்பயுமே இந்த 0.1 இன்ட்டு 0.1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 0 ரெண்டு வாட்டி போட்டு இந்த 1 அப்படியே எழுதிடணும். 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணுன்றதுனால. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 1 இன்ட்டு 1 போட்டு எத்தனை டிஜிட்? 4 டிஜிட். ஸோ முன்னாடி 3 0. சேம் இதை போட்டுட்டு இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1 தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி 2x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதாவது a மைனஸ் ஆஃப் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் போயிட்டு நமக்கு இந்த ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, 49 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரின் வர்க்கம் மூலம். அப்போ இங்கேயே ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சா, ரூட் எடுத்தால் இது கேன்சல் ஆகிடும். 49க்கு மட்டும் ரூட் எடுத்தாலே போதும். 7 எடுக்கும் போது இது என்ன கிடைக்கும்? அதே மாதிரி இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, a மைனஸ் ஆஃப் b த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய்ன்றது கிடச்சிரும். சிம்பிள். ஓகே, 4 3 5 4356. இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை இவங்க 2 பேர்த்து என்ன பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள். மைனஸ் பண்ணாலே இந்த ஆன்சர் கிடச்சிரும். a மைனஸ் ஆஃப் b இன்ட்டு 1 டிவைட் பை a ப்ளஸ் b. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி அதெல்லாம் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் ஆஃப் b டிவைடட் பை a மைனஸ் ஆஃப் b. இங்கே இன்ட்டு 1 டிவைட் பை a ப்ளஸ் பின்னு இருக்கா. ஸோ இப்போ இவங்களை கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் 1 தான். ஸோ இதுக்கெலாம் நம்ம ஃபார்முலா போட்டாலே டக்குன்னு ஃபார்முலாலே உனக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம ஃபார்முலாஸ் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் சம்ஸையும் முடிச்சிட்டோம், டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் சம்ஸும் முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி 6th 7th 9thலேருந்து எவ்வளோ நமக்கு ஸ்கூல் புக்ஸ் கவர் ஆகுதோ அது எல்லா டாபிக்ஸுமே முடிச்சிட்டோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ.